திருச்சி கோம்பை ஊராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் தவித்து வரும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மலை கிராம மக்களின் அவதி குறித்து விவரிக்கின்றது இந்த காணொலி தொகுப்பு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ளது பச்சைமலை. பசுமை நிறைந்த பகுதியாக இருக்கும் இந்த பச்சைமலை சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகின்றது. வண்ணாடு, கோம்பை, தென்புறநாடு என்று 3 ஊராட்சிகளை உள்ளடக்கியதுதான் பச்சைமலை. இதிலுள்ள கோம்பை ஊராட்சியில் எருமைப்பட்டி, குண்டூர், ஏரிக்காடு, மருதை ஆகிய பகுதிகளில் சுமார் 800 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு முக்கிய தொழிலாக விவசாயம் உள்ளது. இந்த கிராமங்களில் உள்ள சாலைகள் சில ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக மாறியது. இதனால் சாலையை சீரமைத்து தர பலமுறை அரசு அலுவலர்கள் மற்றும் அமைச்சரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மோசமான சாலை காரணமாக இங்கு பேருந்து வசதி நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக இங்கு வாழும் மக்கள் தங்கள் தேவைகளுக்கு நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அருகிலுள்ள செம்புளிச்சாம்பட்டி கிராமத்திற்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றுதான் பேருந்து ஏற வேண்டிய சூழ்நிலை உள்ளது. பேருந்து வசதியின்றி இங்குள்ள முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகியுள்ளனர். மேலும் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் வருட பயிர்களான மா, பலா, முந்திரி, மிளகு ஆகிய விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக செம்புளிச்சாம்பட்டி கிராமம் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் தலையில் சுமந்து சென்று பின் அங்கிருந்து துறையூர் நகர பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். 10 கிலோமீட்டர் தூரம் சுமை சுமப்பது மிகவும் கடினமாக இருப்பதால் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை பல நேரம் அறுவடை செய்யாமல் அப்படியே விட்டுவிடுவதாகவும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் வேதனையோடு கூறுகின்றனர். மேலும் தாங்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு நகரத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அதிகாலை 4 மணிக்கு கிராமத்திலிருந்து சென்றால் வீட்டை அடைவதற்கு இரவு 7 மணி ஆகும் என்கின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள். அவசர மருத்துவ தேவைக்கு கூட சம்பவ இடத்திற்கு 108 ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக கர்ப்பிணி பெண்கள் பிரசவ நேரத்தில் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவர்களை டோலி கட்டி 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வேதனையோடு கோருகின்றனர் அப்பகுதியினர். தினையிலையும் பஸ்ஸுக்கு இங்க 4 மணிக்கு எந்திரிச்சாதான் செம்சாமட்டி 6 மணிக்கு போக முடியுது. இல்லைன்னா பஸ் மிஸ் பண்றதா இருக்குது. சாயந்தரம் ஈவினிங் 5 மணிக்கு எத்தாந்து செம்சாமட்டில் விடுவாங்க. வீட்டுக்கு வர 7 மணி ஆயிரும். வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே பஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் வசதி இருந்தது. இப்ப பஸ் வசதி இல்ல. எங்களுக்கு பஸ் முக்கியமா தேவைப்படுகிறது. குறிப்பாக கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கோ அல்லது இரத்த சோகை ஏற்படாமல் இருக்க மலையடிவாரத்தில் உள்ள செங்காட்டுப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என தொடர்ந்து 6 நாட்கள் செல்ல வேண்டும் என்றும், ஆனால் அங்கு செல்வதற்கு 10 கிலோமீட்டர் தூரம் கர்ப்பிணி பெண்கள் நடந்தே செல்ல வேண்டிய கடினமான சூழல் உள்ளது. இருசக்கர வாகனத்திலோ அல்லது வேறு ஏதாவது வாகனத்தில் சென்றால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும் என்ற அளவிற்கு சாலை மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. எனவே அரசு இதனை கவனத்தில் கொண்டு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். குறிப்பாக சாலையை சீரமைத்து பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் இங்கு வசிக்கும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பலதரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாநில அரசு இதுபோல் அடிப்படை வசதியான பேருந்து வசதி கூட இல்லாமல் சிரமப்படும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு வசிக்கும் மக்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் பிரபாகரனுடன் செய்திக்குழு.